ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கூட தேவாதி தேவனுடைய நாமத்தை நாம் எல்லோரும் இணைந்து ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்றால் அவர் நம்மேல் பாராட்டி இருக்கிற கிருபை, அந்த தயவு மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாம் ஒரு மனதோடு நாம் மகிமைப்படுத்தலாம். ஒரு பாடலை கூட பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே என்கிற அருமையான பாடலை நாம் எல்லோரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். அவை நல்ல உற்சாகத்தோடு பாடும். என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க
இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நமக்கு தாவே உடைய தயவு அநாதி காலங்களால் என்றென்றும் எங்களை தாங்கி எங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோங்க தாவே. தொடர்ந்து இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளைக்கு தேவையான வல்லமைகள், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அப்படியே பாதுகாத்து கொள்வீராக. தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களிடத்தில் பேசும், செயலாற்றும் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல அமைதலான காலை நேரம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் விழித்திருந்து அவரை அண்டிக் கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை தூய்மைப்படுத்தி இணைந்திருக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஆம், அருமையான தேவச்சனமே, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனங்கள் இப்படி சொல்கிறது: என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து விழித்திருந்து அவரை தேடுகிற நாம் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்களுடைய என்ற வரிசையில் நம்மையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம மீது வைத்த அன்பு பெரியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆவியின் கனிகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட தயவு 5வது கனி, ஆவியின் கனி என் 5வது பகுதியை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த கிருபையின்படி தியானித்து அந்த ஆவியின் கனியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆசிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். ஆம், அருமையான தேவஜனமே, தயை என்று சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு நன்மை செய்ய ஒரு மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தயை. இந்த உலகத்தில் நாம் தெய்வத்திடத்திலிருந்து தயை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசையோடு காத்திருந்து தயை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடத்துக்கு நாம் தயை காண்பிக்க வேண்டும். நன்மை செய்யக்கூடிய ஆசையே, மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தயை என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நன்மை செய்வதற்கு நாம் ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். நன்மை இன்னதென்று ஆண்டவர் நமக்கு அங்கே படிப்பித்து தந்திருக்கிறார். நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடக்க வேண்டும். இதுதான் நன்மைக்கு ஆண்டவர் விரும்பக்கூடிய நன்மை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த நன்மையானதை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு
தயை செய்கிறவர்களாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தயை செய்ய வேண்டுமானால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் தயையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தயையை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு தயை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 102:13 பாருங்கள். சீயோனுக்கு இரக்கம் செய்வேன், அதற்கு தயை செய்யக்கூடிய நேரமும் சமயமும் வந்ததே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த தயையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவனுக்கு ஆண்டவர் தயை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 11:27 பாருங்கள். நன்மையை நாம் ஜாக்கிரதையாய் தேடிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 12:2 பாருங்கள். நல்லவனுக்கு ஆண்டவர் நல்ல தயை கொடுக்கிறார். நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு நாம் வாழும் பொழுது அந்த தயையை நமக்கு காண்பிக்கிறார். இந்த தயையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலையும் அதிகமாய் வளர்ந்து இலங்கி பிரகாசித்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நாம் தேவனிடத்திலும் தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும், மனுஷனிடத்திலேயும் தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மற்றவர்களுக்கு தயை காண்பிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் கூட ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றவர்களாக காணப்பட்டார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டுடைய தயவு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 30:5 பாருங்கள். அவருடைய கோபம் 1 நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகையும் விடியற் காலத்தில் களிப்பும் உண்டாகும். ஆம், அருமையான தேவ ஜனமே, தெய்வீக தயவு நமக்கு நல்ல களிப்பையும் சமாதானத்தையும் உண்டாக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால், இந்த தயவை 1000 தலைமுறைக்கு அந்த தயவு பின்தொடர்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகும் புஸ்தகம் 33:19 பாருங்கள். 1000 தலைமுறைக்கு நான் தயையை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த தயையை காண்பித்து மோசே இடத்தில் சொல்லுகிறார், என் தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுதாம். அருமையான தேவச்சனமே, ஆண்டுடைய தயவை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வதைப் போல பாக்கியமான வாழ்வு இல்லை. 1000 தலைமுறைக்கு அந்த தயவு பின்தொடரும். நம்முடைய தயவெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார். அநாதி சிநேகத்தினால் நம்மை சிநேகித்து தயவு காருண்யத்தினால் நம்மை மூடிக்கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் நீங்கள் அந்த தயவு நீடிய வாழ்வு. சங்கீதம் 30:5 பாருங்கள். அந்த தெய்வ தயவு நீடிய வாழ்வை உண்டு பண்ணுகிறது. அவருடைய தயவுனாலே நம்முடைய கொம்பு உயரும். சங்கீதம் 89:17 பாருங்கள். அவருடைய தயவுனாலே கொம்பு உயரும். நம்ம உயர்ந்த ஒரு வாழ்வு வாழ்வதற்கு அந்த தயவு நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆம், அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட தெய்வீக தயவை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் தயை காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். ஒருவருக்கொருவர் தயவை இதையும் மனத்தாழ்மையும் நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் எழுது. ஒருவருக்கொருவர் தயவு, மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம், அந்த தயவு எப்போதும் நமக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். அருமையான தேவச்சனமே, இந்த தயவை நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தயவு உள்ளவனுக்கு தயவு உள்ளவராக ஆண்டவர் வெளிப்படுவார். தயவு செய்கிற மனுஷன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் 11:17 சொல்லுங்க. தயவு உள்ள மனுஷன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிறான், கடூரனோ உடலை அழைக்கிறான். எப்பொழுதும் சரீரத்துக்கு நம்முடைய வாழ்வுக்கு நன்மையை தயவை தேடுதலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்து
தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாக வெளிப்படுகிற தேவன் அவர். அப்படியே தெய்வத்திடத்திலிருந்து நாம் தயவை பெற்றுக்கொள்வோம், மனுஷனிடத்தில் தயவை பெற்றுக்கொள்வோம். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட தயவை மற்றவர்களுக்கு காண்பித்து தயவுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு தெய்வமே, இந்த நல்ல அமைதலான காலை நேரம் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய தயவுனாலே நாங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ முடிகிறதப்பா. உம்முடைய தயவுனாலே ஆண்டவரே எங்களுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது. சத்துருக்கு முன்பாக பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வடியும்படியான கிருபை செய்திருக்கிறீரப்பா. எங்களுடைய உம்முடைய தயவுனாலே நாங்கள் இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவ தயவு எங்களை நெருக்கி ஏவுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த தேவ தயவு ஆண்டவரே எங்களை நன்மை செய்ய ஏவுகிறதப்பா. நன்மை செய்வதற்கு இருக்கிற ஆசையே அந்த தயவு என்று நாங்கள் பார்க்கிறோமே. எப்பொழுதும் ஆண்டவரே அவனவன் தனக்குரியவளை அல்ல பிறருக்குரியவளை நோக்கி நோக்குவானாக என்று சொன்னபடியே நாங்கள் தேவ தயவை பெற்று மற்றவர்களை பார்த்து துன்பப்படுகிறவர்களுக்காக, துயரப்படுகிறவர்களுக்காக, வேதனை அனுபவிக்கிறவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி திறப்பில் நின்று தேவ தயவை மற்றவர்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இந்த நாளிலே கூட நாங்கள் இணையத்தில் இணைந்து நிற்கிறோமேப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாரையும் தேவ தயவு கடந்து போகும்படிக்காய் செவிக்கிறப்பா. தலைமுறை தலைமுறை ஓறும் அந்த தயவு சந்ததி சந்ததி மேலே கடந்து போகும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் செவிக்கிறோம். நான் உன்மேல் ஊற்றின என் ஆவியும் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளும் உன் சந்ததியுடைய வாயிலிருந்தும் சந்ததியுடைய வாயிலிருந்தும் நிலைவேறாது என்று ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இப்பொழுது ரிபோ நோ ரோ தோ ரோ திஷாரி போ ரவா நியாரு கோ ரோ நதிபோ டச் ஓ ரோதிஷா. இந்த அதிகாலை நேரம் எல்லா குடும்பங்களையும் இருக்கக்கூடிய எல்லா தீய வல்லமைகளும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டு ஆவில இணைந்து எதிர்கொள்ளும் பொழுது எல்லா சத்துருடைய வல்லமையும் அப்புறப்பட்டு போய் தெய்வீக சமாதானமும் சந்தோஷம் அமைதியும் தேவ தயவும் ஒவ்வொருவர் மேலேயும் அசைவாடி கொண்டிருக்கட்டும். சந்தானங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கட்டும். குடும்பத்தில் அசைவாடி கொண்டிருக்கட்டும். ஆண்டவர் இந்த 2 நாட்களில் அப்பா நாங்கள் இந்த ஆவியின் கனிகளை நாங்கள் அதிகமாய் ஆண்டவரை வாஞ்சித்து கர்த்தர் தரக்கூடிய அந்த குணநலங்களாகிய இந்த ஆவியின் கனிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு தேவனுக்கு பிரியமான வாழ்வதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் செவிக்கிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்று வென்றும் சதா காலங்களிலும் நாம் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரைய திரியதேவும் அருள் புரிவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9484457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8826881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.